சென்னை மாதிரி பெரிய மாநகரங்களா இருந்தாலும் சரிங்க, தமிழ்நாட்டில் இருக்க முக்கு மூலையில இருக்கிற ஒரு சின்ன கிராமமா இருந்தாலும் சரி, நல்ல தண்ணீர், உப்பு இல்லாம இருக்க ஒரு நல்ல தண்ணீர் கிடைக்கிறது பல பேருக்கு பெரிய விஷயமா இருக்கு. இந்த தண்ணிய ஒழுங்கான முறையில ஏன் அரசாங்கத்தால வழங்க முடியல அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம எப்பேற்பட்ட ஓட்டு யாருக்கு பிடிச்சிருக்குன்னு போட்டாலுமே நம்மளுக்கு குடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல தண்ணி கிடைக்கிறது இல்லை. கேன் தண்ணி அப்படி இப்படின்னு தான் நம்ம போறோம். இந்த நல்ல தண்ணி கிடைக்கணும் அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடலாம்? நம்ம ஒரு புது விதத்தை விரும்பி நம்ம ஒரு ஓட்டை போடலாம் அப்படின்னா அங்க பெரும்பான்மை இருக்கிறது இல்லை. நம்மளோட ஓட்டு வேஸ்டா போகிறதுல தான் போய் முடியுது. மக்கள் எல்லாருக்குமே ஒரு சிலரை பிடிக்குது, அவங்கவுங்க பக்கம் நிக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு வேண்டியதை நிறைவேற்றிக்க முடியல அப்படிங்கிற அதிருப்தி இந்த தேர்தலில் எனக்கு நிறைய இருக்குங்க. உண்மையை சொன்னா எனக்கு யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தேவையானது ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது கிடைக்குதா, நீங்க நினைச்சது நடக்குதா, அரசாங்கம் கொடுக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இதை மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு போடணுமேன்னு போய் போடாதீங்க. என்ன செஞ்சா நம்மளுக்கு நடக்க வேண்டியது நடக்கும் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு போய் ஓட்டு போடுங்க. இப்ப இன்னைக்கான இரவு நேரத்துல என்ன டின்னர் அப்படின்னு பார்க்கலாம். குக்கர்ல சோறு செஞ்சிருக்கிறோம். ஏப்ரல் மாதத்தில் ஓரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா, அந்த நிலா அந்த தயிர் தான். சம்மர் நெருங்க நெருங்க இனிமே இப்படிதான் சாப்பாடு சாப்பிட முடியும். இதை பார்த்தீங்களா, கனவா கட்டில் ஃபிஷ். இதை பொடிசா நறுக்கி நல்லா ஒரு அலுமினிய கடாயில டீப்பா வறுத்துருக்கோம். 1000 தான் இருந்தாலும் கடல் உணவை விட முடியுமா, மறக்க முடியுமா? என்னுடைய காதலனாக இருக்கும் கனவா தொக்கு ஆடே வச்சுக்கலாம். கனவா எங்க இருக்கு, பூண்டு எங்க இருக்கு, எதுவுமே தெரியல. பார்த்தீங்களா, இந்த மாதிரி யாராலையும் சமைக்க முடியாது. இன்னைக்கு சூப்பரான கனவா தொக்கோட கர்ட் ரைஸ் தான் நைட் எங்களோட டின்னர். போக போக இந்த அக்னி நட்சத்திரம்லாம் வருது பார்த்தீங்களா, நான் வீட்டில் கூட ஜூஸ் எல்லாம் ஐஸ் போட்டு குடிக்கணும் போல இருக்கு. அப்படி இல்லைனா தூங்க முடியாது. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஓட்டை கரெக்டா போடுங்க.